அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மகளிர் பிரீமியர் லீக் தொடருக்கான மினி ஏலத்தில் தமிழக வீராங்கனை ஜி கமலினியை 1,60,00,000 ரூபாய்க்கு மும்பை அணி வாங்கியுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் BCCI சார்பில் மகளிர் பிரீமியர் லீக் 2025 தொடருக்கான வீராங்கனைகள் ஏலம் பெங்களூரில் நடைபெற்றது. மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ளிட்டவை WPL தொடரிலும் பங்கேற்றன. இத்துடன் குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் ஊபி வாரியர்ஸ் என மொத்தம் 5 மகளிர் அணிகள் WPL தொடரிலும் பங்கேற்றன. 2023ஆம் ஆண்டில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் 2024ஆம் ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளன. அந்த வகையில் இந்த மினி ஏலம் மீது கடும் எதிர்பார்ப்பு இருந்தது. மினி ஏலத்தில் அணியை கட்டமைக்க மொத்தம் தலா 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த குஜராத் ஜெயின்ஸ் அணி அதிகபட்ச தொகையுடனும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குறைந்த தொகையுடனும் இந்த மினி ஏலத்திற்கு வந்துள்ளது. இதில் குஜராத் அணிக்கு 4 இடங்கள் காலியாக இருந்தன. அதில் 2 வெளிநாட்டு வீராங்கனைகளுக்கானது. அதனால் அவர்கள் 4.4 கோடியுடன் வந்தனர். உத்தரப்பிரதேசம் அணி 1 வெளிநாட்டு இடம் உட்பட 3 காலி இடத்துடன் 3.95 கோடி கையிருப்புடன் வந்தது. டெல்லி அணி 1 வெளிநாட்டு இடம் உள்ளிட்ட 4 காலி இடத்துடன் 2.5 கோடியுடன் வந்தது. மும்பை அணி 1 வெளிநாட்டு இடம் உள்ளிட்ட 4 காலி இடத்துடன் 2.65 கோடியுடன் வந்தது. பெங்களூரு அணியில் 4 உள்நாட்டு வீராங்கனைகளுக்கான இடம் காலியாக உள்ளது. அவர்களிடம் 3.25 கோடியுடன் வந்தது. WPL தொடரின் மினி ஏலம் பெங்களூருவில் இன்று நடைபெற்றது. 10 வீராங்கனைக்கு மட்டுமே காலி இடம் இருக்கும் நிலையில் 120 பேர் பட்டியலிடப்பட்டுள்ளனர். இந்த ஏலத்தில் 16 வயது தமிழக விக்கெட் கீப்பர் வீராங்கனை ஜி கமலினியை 1,60,00,000 ரூபாய்க்கு மும்பை அணி வாங்கியுள்ளது. முன்னதாக ஏலத்தில் கமலினிக்கு 10 லட்சம் ரூபாய் அடிப்படை விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரை 1,60,00,000 ரூபாய்க்கு மும்பை அணி ஏலம் எடுத்துள்ளது. இதேபோல் சிம்ரன் ஷேக்கை 1,90,00,000 ரூபாய்க்கும், டியாண்ட்ரா டாட்டினை 1,70,00,000 ரூபாய்க்கும் குஜராத் ஜெயின்ஸ் வாங்கியுள்ளது. யார் இந்த ஜி கமலினி? ஏன் இவருக்கு இவ்வளவு டிமாண்ட்? 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் T20 கோப்பை தொடரில் 8 போட்டிகளில் விளையாடி கமலினி 311 ரன்களை குவித்துள்ளார். அந்த தொடரில் அதிக ரன்கள் குவித்தவர்களின் பட்டியலில் கமலினி தான் 2ஆம் இடம் ஆவார். இந்த தொடரில் தமிழ்நாடு கோப்பையை வெல்லவும் அவர் முக்கிய பங்காற்றினார். இடதுகை பேட்டரான இவர் இந்த தொடரில் மொத்தம் 10 சிக்சர்களை அடித்து தொடரின் அதிக சிக்சர்கள் பட்டியலில் மற்றொரு வீராங்கனையுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டார். இவரின் சிக்சர் விளாசும் திறனுக்கு இத்தனை டிமாண்ட் ஏற்பட்டிருக்கிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு தொடரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியா B அணி சார்பில் 79 ரன்களை குவித்து பலரின் கவனத்தை கவர்ந்தார். இதைத் தொடர்ந்து முதல் முறையாக 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை தொடர் வரும் டிசம்பர் 22ஆம் தேதி மலேசியாவில் நடைபெற்றது. இந்த தொடரில் இந்திய அணியில் ஜி கமலினி இடம் பெற்றுள்ளார். மேலும் இவர் பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளர் ஆவார். தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் பயிற்சி மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. SAP கிளவுட் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC ஸ்ரேனி அகாடமி வழங்கி வருகிறது. எலிஜிபிலிட்டி 12 பாஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், லோ எக்கனாமிக் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்ட். அப்ளை த்ரூ தி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.